அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்ல குளிருங்க. பரவாயில்ல. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஒரு 2 விஷயம் மட்டும் தான் உங்கள்கிட்ட பேசலான்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இன்னைக்கு நேற்று நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு. தமிழக சட்டமன்றத்தில் ஆளுநர் அவர்கள் அறிக்கையை வாசிக்காமல் போயிட்டாங்க. அது ஒரு பக்கம் இருக்குது. அது என்ன ரீசன்ன்றது உங்களுக்கு மக்களாகிய உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மக்கள் பிரதிநிதிகள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர்லேருந்து அமைச்சர்கள்லேருந்து எம்எல்ஏ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய உரிமைகள் சட்டமன்றத்தில் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லையா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு நபருக்காக வேண்டி நம்ம எல்லாத்தையும் இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒன்று. அதனால் ஆளுநர் ஒதுங்கி போகிறாருன்னா அது என்னென்னு தெரியல. ஆனால் இன்னொரு விஷயம் மட்டும் நான் தெரியுது நல்லாவே. எனக்கு இந்த டிஎம்கே மேலே அவங்க தான் எனக்கு ரொம்ப ரொம்ப மரியாதை இருப்பேன். அவங்க மேலே எனக்கு கோவம் இருக்குது. ஏன்னா 3 வருஷம் ஆச்சு. என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு தெரியல. 3 வருஷமும் இதே மாதிரி தான் பண்ணிட்டு போகிறாரு. இது இப்படியே போயிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? அதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரே ஒரு விஷயம், நான் யாருக்கும் பரிந்து பேசலாம் இல்லை. நீதிமன்றங்கள் சரியான ஒரு முடிவு எடுத்தால் நல்லா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. கிட்டத்தட்ட அதுதான் என்னுடைய மனசில் உள்ள தோன்றுறது. இது ஒன்று. ரெண்டாவது விஷயத்தை பேச போகிறது என்னென்னா, கேரளாவில் கொஞ்ச நாளாக பயங்கரமாக மீடியாவில் மிகப்பெரிய விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. அது அந்த பொண்ணு தப்பு பண்ணிச்சா இல்லை அந்த ஆள் தப்பு பண்ணாரா அப்படிங்கிறதுலாம் அடுத்த பிரச்சனை. அந்த பொண்ணு மீடியாவில் போட்டுருச்சு அந்த வீடியோவை. ஆனால் அந்த மீடியாவில் போட்ட அந்த வீடியோ திரும்ப திரும்ப ஆளுங்க எல்லாமே ஃபார்வர்ட் பண்ணி வைரல் ஆக்கி அதில் குளிராகிறாங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. நம்ம நாட்டை காக்கிறதே ஒரு பெரிய சட்டம். நமக்கு சட்டம் தான் இருக்குது. சட்டம் தான் நம்மளை வழிநடத்துறது எல்லாமே. அதனால் அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணுன்றதை போலீஸ் அதிகாரிகள்லேருந்து எல்லாருக்குமே தெரியும். ஒரு நேரம் சட்டத்தில் சில ஓட்டைகளோ ஏதோ இருக்குது, ஏதோ பண்ணுவாங்க அப்படின்னாக்க அதுக்கான தண்டனை என்றைக்கு இருந்தாலும் கிடைக்கும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது சட்டத்தினுடைய ஓட்டை யார் பயன்படுத்துகிறாங்களோ அதாக இருந்தாலும் சரி தான். ஆனால் தயவுசெய்து மக்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. இது நம்ம நேரடியாக பார்க்கல. அவங்க போட்ட வீடியோ வச்சு பார்த்துருக்கோம். இந்த வீடியோ வச்சு அசூம் பண்ணுற முடியாது. எதையுமே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாது. இன்றைக்கி அந்த நபர் உயிரோடு இல்லை. அது தவறான முடிவு அவர் எடுத்தது. அந்த மாதிரிலாம் ஒரு தைரியம் இல்லாமல் எடுக்கக்கூடிய முடிவு. அது தப்பு. ஓகே. இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையான்றது அடுத்த பிரச்சனை. ஆனால் பட் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஏதோ ஒரு சென்சிட்டிவ் மேட்ரு நடந்துருச்சு. அதை அதிகாரிகள் மூலமாக என்ன சொல்கிறது, அவங்க பார்த்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதில் எது நியாயன்றதை அவங்க சொல்லட்டும். அதுக்கடுத்து பார்க்கலாம். ஆனால் அதை தேவையில்லாமல் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு உலகம் ஃபுல்லாக பரவி விட்டு அது 2 பக்கமும் கஷ்டம்தாங்க. அந்த அவங்களுடைய பையனுடைய ஃபேமிலி லைஃப்லேயும் பிரச்சனை. ஏன்னா அவங்க ஃபேமிலியில் இதே மாதிரி சொல்லுவாங்க. எதுவுமே உண்மைன்னு தெரியாதுல்ல. இப்போ இந்த பொண்ணு உண்மையுமே அதுதான் பண்ணிச்சான்னு தெரியாது. அதோட அந்த ஆள் தான் அப்படி பண்ணாரான்னு தெரியாது. இப்போ அந்த ஆள் இறந்து போயிட்டார். ஆனால் அவரை பற்றியான தப்பான அபிப்பிராயங்கள் பின்னாடி வந்துச்சு அப்படின்னாக்கா அவங்க ஃபேமிலிக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே போல் இந்த பொண்ணை பற்றி தப்பான அபிப்பிராயம் வந்தால் கூட அது ஒரு மாதிரியான பிரச்சனையாக இருக்கும். அதனால் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. நடந்துருச்சு, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். சட்ட ரீதியாக அதை என்ன வருதோ அதை பார்த்துக்கலாம். சரியா? அது ஓகே. அடுத்ததாக நிறைய விஷயத்த பேசலான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஜாஸ்தியாக போய்ட்டுருக்கு. நான் கூப்பிட்றேன் உங்களுக்கு. அடுத்த நிகழ்வில் உங்களுக்கு நான் சொல்கிறேன்.